இந்த 3 ஹேபிட்ஸையும் உங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய மென் யாராவது கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி அவங்களோட லைஃப்ல அவங்க வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா அன்ஹாப்பியா இருக்காங்கன்னு அர்த்தம். நம்பர் 1, அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும், அதுல பேஷனேட்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களோட பேஷனை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ப்ரொஃபஷன்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரொஃபஷன் அவங்களுக்கு பிடிக்கலினாலும் கை நிறைய பயங்கரமா ஏர்ன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும், அவங்களோட லைஃப்ல வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்ட மாதிரி, ரொம்ப அவங்களோட லைஃபை வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா அன்ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் 2, அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இவங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதுக்கு காரணம். அதாவது கரண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஹாப்பியா இல்லாதவங்க அடுத்தவங்க வந்து யாராவது அவங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியா சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட growth இவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலதான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, அவங்கள மட்டம் தட்டி பேசுவாங்க. இப்படி அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணி பேசும்போது அது இவங்களுக்குள்ள ஒரு குட்டியா ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்பர் 3, ரொம்ப நெகட்டிவான பர்சனா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நோ மேட்டர் த சிச்சுவேஷன், எல்லாத்தையுமே அவங்க வந்து நெகட்டிவா பாக்குற மாதிரி தான் இருக்கும். பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதை நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணாம எது இல்லையோ அதை நினைச்சு நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட லைஃபை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு.